ரமணாசிரம கிச்சனில் கைங்கரியம் செய்தவர் சங்கராம்மாள். சங்கராம்மாள் பகவானிடம் வருவதற்கு முன்பே யோக வாசிஷ்டம், கைவல்ய நவநீதம் போன்ற வேதாந்த நூல்களை சிரவணம் செய்தவர். பகவான் ரமணரை தரிசித்த மாத்திரத்திலேயே தான் சாஸ்திரங்களால் போற்ற பெற்ற இலக்கை தரிசிக்கிறோம் என்பதை நன்கு உணர்ந்தாள் சங்கராம்மாள். ரமணாசிரமத்தில் சேர்ந்த சில மாதங்களிலேயே நினைவுகள் வந்தாலும் போனாலும் உள்வெளி விஷயங்கள் அவளை பாதிக்கவில்லை. இதனை தெளிவாக உணர்ந்த சங்கராம்மாளுக்கு ஒரு பெரிய சந்தேகமும் இருந்தது. இப்பொழுதுதான் ஆசிரமத்தில் சேர்ந்தோம், அதற்குள்ளேவா நம் சாதனை முடிவுக்கு வந்துவிட்டது? அல்லது இனிமேல் தான் நாம் ஒவ்வொரு நினைவையும் நீங்குவதற்கு சாதனையை ஆரம்பிக்க வேண்டுமா என்று ஐயம் ஏற்பட்டது. இதனை பகவானிடம் கேட்டு தெளிவோம் என்று ஒருவாறு தைரியத்தை வரவைத்துக் கொண்டு பகவானை அணுகினாள். பகவான் ரமணர் அப்போதுதான் காலை உணவை முடித்துவிட்டு கை கழுவி கொண்டிருந்தார். பகவான் ரமணரின் அருகில் சென்றவுடன் அவளுக்கு பேச வாய் எழவில்லை. உடல் தன்னை அறியாமலேயே கும்பிட்டு விழுந்தது. வாயில் கைவல்ய நவநீதத்தில் இருந்து ஒரு பாடல் அவள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் வெளிவந்தது. அந்த பாடலே அவளது மனநிலையாக இருந்தது. ஐயனே, எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே, உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி, நான் ஏன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி என்ற பாடலை கூறியவாறே வணங்கி எழுந்தாள். கேட்க ஒன்றும் இல்லாத எளியவளாய் நின்றாள். அருணாச்சல ரமணன் நகைத்தார். பகவான் அவளது மனநிலையை உணர்ந்து அவளது எளிய தெளிவே சரி என்பது போல சந்தோஷமாக, ஆமாங்க, அதுதான் அடுத்த பாட்டிலேயே பதில் இருக்கே என்றவாறு அடுத்த பாடலை பகவானே கூறினார். சிட்டன் இவ்வாறு கூற தேசிகன் மகிழ்ந்து நோக்கி, கிட்ட வாவின இருத்தி கிருபையோடு அருளி சொல்வார், தொட்டமான் தடைகள் மூன்றும் தொடராமல் சொருப ஞான நிட்டனாயிருக்கின் இதே நீ செய்யும் உதவியாமே. இவ்வரிய உபதேசத்தை பெற்ற சங்கராம்மாள் தடைகள் மூன்றும் தொடராமல் ஊர் அறியாமல் அடங்கிய விருத்தியலாய் ஆசிரம கிச்சனில் சேவை செய்தாள்.